நாங்கள் வந்துட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணலாம். அதுதான் தெரியுமா? உங்க யாருக்காச்சும் தெரியுமா? 1:45 கழுவியா? ஏன் என்ன சொன்ன? ஒரு டம்ளர் போட சொன்னாங்க. என்ன தேடிட்டு இருக்கிற? போட்டி போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு தலை சீவிட சொன்னா எனக்கு சீவிடாம எங்க அம்மா எங்க அக்காவுக்கு சீவுது. அம்மா நிஜமா கிளம்பிட்டியா? எவ்வளோ ஹாப்பியா இருக்க? ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாட எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன விழாக் பார்க்க போறோம்னா, நிறுவுக்கு மட்டும் ஸ்டோரி போட்டு நான் 2 பேத்துக்கு ஸ்டோரியை போடல பத்தியா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு செல்லத்துக்கு இன்னைக்கு பர்த்டே. இதில் என்ன பெரிய சோகமான விஷயங்கிறத சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. நாங்கள் வந்துட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உண்மையாலுமே படுத்தோம். ஆனால் 3 பேருமே அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டோம், யாருமே எந்திரிக்கலை. அதில் என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்காக ஒரு gift கூட வாங்கலை. அதுதான் உண்மை. தீபாவளி போது ட்ரெஸ் எடுத்ததோடு சரி, அவளுக்கு நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கலை. ஆனால் அவங்க அக்கா ஒரு gift வாங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு அவங்களுக்கு வாங்கி தர அளவுக்கு சுச்சுவேஷன் அமையல. ஆனால் அவங்க நிறைய விஷயம் கேட்டாங்க, என்னால் வாங்கி தர முடியாத சூழ்நிலைகள், அதனால் நான் வந்து வாங்கி தரல. இப்போ ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு தான் ஸ்டோரியே போட்டோம். ஸ்டோரி 5:30க்கு மேலே தான். இப்போ மணி 5:30 ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுத்தங்கத்துக்கு 17 வயசு 9:57லேருந்து 17 வயசு ஃபினிஷ் ஆகி 18வது வயசில் அடி எடுத்து வைக்கிறாங்க. 18வது வயசு, அந்த டீனேஜ் வயசில் எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் துருன்னு சேட்டை பிடிச்சிருப்பாங்க போல். அப்படி தான் என் குழந்தை இருக்கா. ஆனால் எனக்கு உண்மையாலுமே ஒரு குழந்தை சைலண்ட்டாக, ஒரு குழந்தை வந்துட்டு நல்லா ஆக்டிவாக பயங்கர வைலண்ட்டாக இருக்கிறாங்க. அது எல்லாத்து வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ சோகம் வந்தாலும், எவ்வளோ திட்டாலும், நான் ஏன் அடிச்சிட்டா கூட அடுத்த நிமிஷம் மா மீ அப்படின்னு வந்து நின்றுவா. அது வந்து 2 பிள்ளைகிட்டையும் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஆனால் என்னோடய கோவங்களெல்லாம் அவங்கக்கிட்ட தாக்கியிருக்கேன் ஏகப்பட்டது. இப்போயும் அவங்க மேலே கோவங்கள்லாம் காட்டியிருக்கேன், பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த நாளில் அவளுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியல. இப்போ நான் வந்து அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் கொடுக்க போகிறேன். ஏன் நிறுவங்கவா, அம்மா உனக்கு ஏதாவது கிஃப்ட் வச்சிருக்குது. இதை மட்டும் வச்சுட்டு வரேன். அதை க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கணும் நீ. வருது 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 வருது. அதை நீ க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கணும். சரி விடு விடு. இது மட்டும் வச்சுட்டு தெரியாதுன்னா அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். கேட்டா சொல்ல பிறந்தநாள்னா ஆசீர்வாதம் வாங்கணும்ல. நல்லா இருக்காங்க லைஃப்ல ஹாப்பியா சந்தோஷமா நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும். வாங்கிக்கோ. ஸ்பெஷல் கிஃப்ட்ல நான் ஈவினிங் தானே கேக் வெட்ட போறேன், அப்பதான் வருவா. அப்பெல்லாம் கொடுக்க கூடாது, இப்பதான் கொடுக்கணும். சரி அப்ப புரியுது. அழுதும் தெரியுமா? உங்க யாருக்காச்சும் தெரியுமா? 1:45 கழுவியா? ஏன்? எனக்கு சந்தியா விஷ் பண்ணிட்டு இருந்தாம்மா. எப்படி விஷ் பண்ண நான் உனக்கு காட்டுறேன். விஷ் பண்ணிட்டு இருந்தாம்மா. இரு வர ஏதோ அழுதாளம்மா. எதுக்கு அழுதா? சம்பந்தமே இல்லாம அழுவுன்னு என்ன தலையெழுத்தா? இருமா இருட. இங்க பாரு, இப்படி விஷ் பண்ணிட்டு இருந்தால ஒரு கட்டம் வரைக்கும் நானும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தூங்கிட்டேன். போன் இப்படியே வச்சு தூங்கிட்டேன். இவளுக்கு நான் ரிப்ளை பண்ணல. போட்டு யாருக்குமே நான் ஸ்டோரி எடுத்து ரிப்ளை பண்ணேன். சரி நீங்க 12 மணிக்கு எழுப்பி விட்டுறீங்க, அப்ப எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். 1:45 நானா எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா எனக்கு எல்லாம் மெசேஜ், எல்லாத்துக்கும் அப்பயே ரிப்ளை பண்ணிட்டு உங்களே ஒரு 1/2 மணி நேரம் தூங்காம பாக்குறேன். தூக்கமும் வரல. அதுல அந்த மன உடைச்சல நீங்க யாரும் விஷ் பண்ணல சொல்லிட்டு
எனக்கு அழுகையா வருது உங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிற. நீ என்னன்னா அப்பதான் இங்க நெளிக்கிற அங்க நெளிக்கிற. நான் தான் எந்திரிச்சோன்னே சாரி கேட்டல சத்தியமா. சரி வா 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 எதுக்கு மேலே நீ வருத்தப்பட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. போங்க. அம்மா ஒன்று வாங்கியிருக்காங்க, அதே இது வாங்க போய் கொடுப்போம். இதான் என்னோட கிஃப்ட்டு. இது அம்மா நான் தான் பார்த்து வந்தானே ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சேன். ஸோ இது இருக்கட்டும். சரி கெஸ் பண்ணு. எனக்கு கிண்டர் ஜாயா விட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போ ரக்ஷு. கூட என்னன்னு கெஸ் பண்ணு. கிண்டர் ஜாய் தானே. இல்ல இன்னும் கொஞ்சம் அப்படி போங்க, எனக்கு கதை வெடிக்குது. ஏன் உன் ஓயோ உன் ஃபேஸே தெரியல. கேட்டதுதான். நான் என்ன கேட்டேன்? அதெல்லாம் தெரியாது. நீ கேட்ட தெரியல கூட. என்ன இப்படி கருப்படிக்குது? யாருக்கு அவ்வளோ அவசரமா பேக்கேஜ் பண்ணியே இல்லை. என்ன பண்றது, நீ காலேஜ் லீவ் போடணும்னு போடவே இல்லை. கிஃப்ட் பேப்பர் ஒருத்தர்கிட்ட, டப்பா ஒருத்தர்கிட்ட, உள்ள இருக்கிறது ஒருத்தர்கிட்ட. எத்தனை டைம் அதான் ஏறுது. சிஸ்டர் வேற இல்லை இல்லை, அதனால மொத்த கிஃப்ட் பேப்பரே உள்ள போட்டோம். இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணுது எனக்கு. முழுசாக மாறிய சந்திரமுகி. இதை போட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டு கொடுத்துரு. ஆனா என்ன பிரச்சனை, இந்த ட்ரெஸ் நான் போடுற சாரில் இது செயின் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது போட்டு விடுவா. ஐயோப்பா, ஒரு தேங்க்ஸ் சொன்ன. என்னாச்சு, நான் போட்டு விட்டா? அம்மா என் கனவுல எனக்கு பேக் வாங்கி தர மாதிரி கனவு வருதுமா. பேக் வாங்கி தர இல்லை, வாங்கி தரலாம், வாங்கிக்கலாம். எப்படிமா இருக்கு? அழகா இருக்கு. எங்களாக்கா ம், சரி செயின் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம், தோடு வாங்கி கொடுத்துருக்கோம். தோடு இதே பேட்டர்ன்ல நம்மகிட்ட இருக்குல்ல, அந்த தோடு போட்டுக்க. சேம் பேட்டர்ன்ல தோடு இருக்கு. உங்க கிஃப்ட் கொடுங்க. இதை கொடுத்துனே. சீரியஸா அம்மா ஒண்ணுமே வாங்கல. சிவா ஒரு ஆக்கு கொடு. நான் உனக்கு gift கொடுத்ததே கிஃப்டா? நானே ஒரு பெரிய கிஃப்ட் இருக்காது. அப்படி சொல்ல மாட்டேன், நான் பெத்ததே ஒரு gift. அதுக்கு எதுக்கு இன்னொரு gift கொடுக்கணும்? லவ் யூ தண்ணா. நான் சொன்ன பேச்சை மட்டும் கேளு பாப்பா. எனக்கு அது மட்டும்தான் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். அது மட்டும் கேளு, நீ கேட்கறது எல்லாம் வாங்கி தரேன். 18வது வயசுல ஒரு ரெசல்யூஷன் எடு. என் அம்மா சொல்றத நான் கேட்பேன், கேட்கணும். என் அம்மா தூக்கி நெரிச்சு விடுவா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கேன். ஓகே, கிஃப்ட் தெரியாது. இப்ப கூட எங்க பீரோக்குள்ளதான் நினைச்சு வச்சிருக்கேன். சொல்லு. ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது என் gift தருவேன். இப்ப கூட நீ அப்ப மறுபடியும் வாங்குன அது நீ மறுபடியும் ரீபேக் பண்ணி கூட இப்ப எடுத்து அது வந்து எப்படின்னா உணர்வுபூர்வமா உணரணும், மனப்பூர்வமா உணரணும். உணர்ந்துதான் கேக்குற கூட. ஏடமா இப்ப இல்ல, நீதான் போய் வாங்க போல. அதுல வாங்குறதுலாம் இல்ல. அப்புறம் அத
எக்ஸாம் முடிச்சுட்டு அவளை இழுத்துட்டு வந்துரு gift-க்காக. ஃபுல் எக்ஸாம் முடிக்கணும். 4 வரைக்கும் உட்காந்துருக்க போதாங்க. எத்தனை மணிக்கு உனக்கு முடியும்? 11:30லேருந்து 12:30 எப்போனா இல்லை வந்துக்கலாம். ஆனால் 12:30 முடிஞ்சிடும். அப்ப முடிஞ்ச வந்துரு. சரி. ம்? ஏனே நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கேளு. சரி இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்றதுல வீடியோ எடுத்துட்டு வா. சரி நீ எனக்கு கேளுமா. நான் சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். கேக்கு சொல்லியிருக்கேன் காவியா கிட்ட 1 kg. தெரியும். அப்புறம் எனக்கிட்ட என்ன சீக்ரெட் இருக்கு? அதுக்கப்புறம் எதை என்னால முடிஞ்சது கேக் வெட்டும் போது கொடுக்க ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். அதான் என்னது? அதான் சர்ப்ரைஸ். அதுதான் சர்ப்ரைஸ்டா. அதான்டா அம்மாவோட சர்ப்ரைஸ். அம்மாவோட அன்பு, அம்மாவோட லவ், அம்மாவோட பாசம். ஒரு சிங்கிள் பேரண்டோட கண்ணீர் தான் வருது. ஸோ அதனால தருவேன். உனக்கு நான் வந்துட்டு டைமண்ட் தோடு தான் வாங்கி தரணும்னு கடையிலலாம் போய் பார்த்தேன். கேளு, 10 நாளா. ஆனால் என்ன, அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட ஷூராக இல்லை. டைமண்ட் தோடு இல்லைன்னா டைமண்ட் ரிங்கு 2 பேர்த்துக்கு அது அவளுக்கே தெரியாது. எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு ஒரு செயல் செஞ்சீங்க பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை நான் இலவ போகிறேன் அன்னைக்கு, நீ சோபாவில் திரும்பி படுத்த பார்த்தியா, அப்போவே எனக்கு மனசு விட்டு போச்சு. தூக்கத்துல ஏதாச்சும் பண்ணிருப்பேன். எப்படி 6 மணிக்கா? நீயே பார்த்தல அப்ப நான் எவ்வளவு தூக்கமா இருந்தேன். எப்ப எந்திரிச்சு உனக்கு ஃபோன் பண்ணலன்னு. அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அம்மா இங்கேருந்து அவ்வளோ தூரம் உங்களை 2 பேர்த்தி தனியாக விட்டுட்டு போகிறேன், பிள்ளைங்கிட்ட பேசுகிறேன், ஓகே போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லணும்ல. சரி விடு விடு விடு, முடிஞ்சிச்சு விடு. அதனால தான் உனக்கு தோடு இல்லை. அதான்ப்பா நான் டைமண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் பாரு. நானும் அழகா வாங்கி கொடுத்துருப்பேன். அதான்மா நான் டைமண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னு. இருந்தா போது அழகா தோடு வாங்கியிருக்கலாம். டைமண்ட் தோடு நம்ம வீட்டுல யாருமே தொட்டு கூட பார்த்தது இல்லை. ஆனா நீ ஃபர்ஸ்ட் தொட்டுட்ட. ஆனா தவளை தான் வாயில கெடுக்கிறவ நீயே கெடுத்துக்கிட்ட. சரி விடு, பார்த்துக்கலாம். நான் நினைச்சேன் சரி 18வது பிறந்தநாள் அவளுக்கு தான் 18வது பிறந்தநாளுக்கு ஒண்ணுமே செய்யல, சரி உனக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். அது இல்லாம போச்சு. சரி விடு, மறுபடியும் செஞ்சுட்டு வாங்கிக்கலாம். சரி குளிக்க தண்ணி தந்துட்டு நம்ம வேலை கிடக்கு, சமைக்கணும், லஞ்ச் எடுத்துட்டு போறேன். என்ன சமைக்க போற? சோறு வேற கிடக்குது, அதையே பேசாம புளி பொடி போட்டு கலரி கொடுத்து விட்டுட்டுமா? ம், ஏ பாப்பா என்ன வேணும்? எனக்கு எதுவும் செய்யற சோறு வேற, அவ்வளோ சோறு போட்டு என்ன சொன்ன, 1 டம்ளர் போட சொன்ன. சாரி எங்க அதுல 1.5 வந்துருச்சு. அதான் அப்ப அந்த சோத்துல கப்பல போட்டு இவ்வளோ சோறு கிடக்குது, இன்னும் 3 பேர் திங்கலாம். அது 3 பேர் நீ நான் மடிச்சு துணியெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு நான் கொடுத்த வீடியோவை வச்சு நான் கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்டையும் என் வீடியோவில் பார்த்து போட்டு. சரி நீ கொண்டு மட்டும் எங்க அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல். என்ன ஹேர் ஸ்டைலு? ஃப்ரீயாரு கொண்டா அப்படியே அழகா பொண்ணு மாதிரி போவேன். எப்படி போவீங்க? பொண்ணு மாதிரி போவேன். ஓஹோ, இத்தனை நாள் என்ன ஆம்பளை மாதிரி போனியா? தெரியல, இன்னைக்கு பொண்ணு மாதிரி போவேன். ப்ரீகேர்ல எப்படி ப்ரீகேரு? நீ எனக்கு ஐடி கார்டு போட்டோ எடுக்கிற அன்னைக்கு ஒரு மாதிரி தலச்சி விட்டுருந்தல, எப்பறம் செய்ய விட்டேன்? எடுத்து குத்தி இங்க கிளிப் போட்டு விட்டுல, அப்படி போட்டு பூ வச்சு விட்டுரு. பூ வைக்காம பண்ண எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு கீழே இருக்காது எனக்கு நல்லா தெரியும். சரி போ போ குளிச்சுட்டு வா. பீரோல வை, இன்னும் மேலே துணி கிடக்குது. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அப்புறம் வீடு இப்படியே இருக்கணும். ஹைலைட்டு 2 நாளா மெசேஜ் வர பண்ணாம இருக்குது. கோச்சிக்கிட்டாங்க. அந்த செயினை போட்டு போட்டு பார்த்து கண்ணாடியில் அழகு பார்த்துக்கிட்டே இருக்குதுமா. ஆமா ஆமா, வாட சாமி. குளிச்சுட்டு சரி இந்த இதை ஃபர்ஸ்ட் எடுத்து அதை ஓபன் பண்ணுங்க, தள்ளுங்க. நீ கண்ணாடி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிற? எதுவே இருக்காவே
போட்டி போட்டு வச்சிருப்பீங்க. நீ தான் தேடி ஏமாறணும். திறந்து பாரு என்ன இருக்குது. செருப்பிட போலம் பீரோக்குள்ள வச்சிருக்க மாட்டோம். அது போன வருஷம், இது இந்த வருஷம். நானே பார்த்து நானே சர்ப்ரைஸ் ஆனது. முதல்ல போன வருஷம் எல்லாத்தையும் முந்திரி கட்ட போன் எடுத்து பார்த்துருச்சு. இந்த வருஷம் போன் எடுத்திருந்தா இதையும் பார்த்துருக்கோம். அது ஏன் கொலுசு பழைய கொலுசு ஆட்டி பாக்குறப்ப கேலரியில தான் இந்த போட்டோலாம் இருந்துச்சு. நான் ஃபோன் மீஷோக்குள்ள போனாக்கா இது எப்படின்னா அவங்களே வந்து ஒரு நாள்ல ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஃபோன் மீஷோக்குள்ள போனேன், அப்படியே உள்ள போய் 29 நைட்டு கொடுத்து 30 காலைல என் கைக்கு வந்துருச்சு. ஆனா இதுல என்ன பெரிய ஹைலைட் தெரியுமா நீரு? நான் 1 ரூபா கூட அப்பா காசு தரல. அதான் தெரியல எனக்கு. ப்ரமோஷன் சொல்லி வாங்கிட்டேன் கேக்க போய் சொல்லி. இல்ல வாங்கிட்டு வந்தா பணம் கொடுத்து வாங்கன்னு தெரியும், ஆனா நான் பணம் கொடுக்கல. பணம் எதையும் கேளவல ஏது அது எதுக்கு உனக்கு கேப்ப? நீ சொல்லணும். 1 ரூபாய கண்டக்டர் கிட்ட புடுங்குறேன்ல, அதுதான். 200 ரூபா சேமிச்சிட்டா. அப்படியும் 5 ரூபா இது வரைக்கும் ஏமாந்துருக்கேம்மா. ஒவ்வொரு ரூபாயா கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டானுங்கம்மா. நான் 100 ரூபா கொடுத்துருந்தேன் பாப்பா. 100 ரூபா கொடுக்குற மணி இந்த இதுல பஸ் கொடுக்குறோம்ல, அதுல இருந்து அப்படித்தான் அம்மாவுக்கும் செயின் வாங்கினேன். இது அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டு கொடுத்துரு. போட்டுக்கல எடுத்து வை. இன்னைக்கு நாளைக்கு கூட போட்டுரு, ஆனால் ஃபோட்டோ எடுத்துரு. ஏன்னா தேங்க்யூ. விஷ் பண்ணாக சாக்லேட் எடுக்கணும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஏன் நானும் 2 பேர்த்துக்கு ஸ்டோரியே போடல. நானும் போன கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஹரி ஹரி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தங்க லைஃப் லாங் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். மன்னிச்சிடுறேன் ஹரிப்பிரியா, ஹரிப்பிரியா, கன்னிகா, அப்புறம் லோகேஷ்க்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துருந்தோம், இன்னொன்னு விஷ் பண்ணவே இல்லை. விஷ் பண்ண என் ஃபோன் எடுத்தா நான் அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. திரும்பி காட்டு. ஒரு நிமிஷம். இது அம்மா கொடுத்த கிஃப்ட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ், தோடு மாற்றிக்கோ. மாற்றலாம் ஃபஸ்ட்டு. போட்டுக்கிறேன். எனக்கு தலை சீவிட சொன்னா எனக்கு சீவிடாமல் எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு சீவுது. அம்மா நிஜமாக இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னு தானடா சொன்னேன். அன்னைக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள நடந்த கூத்து இருக்கே. நல்லா இருக்கு. அந்த மறுபடியும் ஒன்று பார்த்தோம் பார்த்தியா, அந்த வயலட் லாவெண்டர். அது ஷால் செட் ஆகலன்னா. ஆமாம், ஷால் சாயம் போயிடும். அது ரொம்ப மெல்லிசான ஒரு ஷால். இந்த மாதிரி ஆர்கன்ஸா ஷால் கொடுத்தா செம்ம. அந்த ட்ரெஸ்ஸை கடிச்சிக்க எதுவும் இல்லை. ஆனால் அதே 2000 ரூபா சொன்னாங்களா? 1500 சொன்னாங்க. கடைசியில் 900 ரூபாய்க்கோ என்னமோ கொண்டாந்தாங்கல்ல. ரூபாய்க்கு கொண்டாந்து உங்களுக்காக 870 ரூபா சொன்னாங்க கடைசியாக. வேணான்னு பண்ணிட்டோம். எடுத்தா 3 பேர் எடுக்கணும். ஏன்னா அந்த கலர் மோஸ்ட்லி நம்ம யாருக்கிட்டையும் இருக்காது. இல்லை, அம்மாவோட அந்த அந்த டிசைன் கலர். அதனால எடுத்தா 3 பேர் எடுக்கணும். அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கே 3000 ரூபா வந்துடும். 3 பேர் எடுத்துக்கணும். ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு 50 150 ஆயிடுச்சு. பொறுமையாக பார்த்துக்கலாம். எஸ், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. என்ன குறை? அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. தொடர்ந்து இதெல்லாம் காலேஜுக்குலாம் எல்லா நாளும் எப்போலாம் போட வேணாம். இங்கே ஏமா நான் போட்டு போகலாம் அடுத்தாப்புல. சரி, சீ விட்டு வாங்க. காலையில் அந்த கண்ணாடி விட்டு நகரலம்மா. நான் அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸுக்கு பண்ண அலப்பற கூத்து அப்பா. திருப்பூர் சில்க்ஸே சிரிச்சு போச்சு. அன்னைக்கு கோவம் வந்துச்சு தானே பாப்பா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு. ஆமா, அந்த ட்ரெஸ் எவ்வளோ? 2500 ரூபா. டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா
தானே ட்ரெஸ் எடுத்து உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேத்து ஒரு ஆஃப் ஒயிட் அங்க மாட்டி விட்டுருந்தாங்கல்ல, அத பாத்துக்கிட்டே இதெல்லாம் நீங்க காட்ட மாட்டானுங்க, நாசமா போனவனுங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் 2800 சொன்னாங்களே. அது 1050 ரூபாயோ? ஏய் 2050 சொன்னாரு, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் டீ குடிச்சிட்டு கேட்டுட்டு இருந்தேன். 1050 போக இங்க இந்த ஆஃப் எடுத்து தொங்க விட்டுருந்தாங்க. அது நான் உள்ள நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட், எனக்கு பிரைஸ் மாத்திட்டாங்களா? அது 1000 ரூபாய் தான். இப்ப இது எவ்வளவு? இதுவும் அவ்வளவுதான். அது 1800 சம்திங். டிரான்ஸ்பரண்டா இருந்தனாலதான் வேணாம்னு சொல்லிட்டோம். இதுவுமே அதே ரேட்டு தான். என்ன பண்ணலாங்கற? ஒண்ணும் பண்ண வேணாம், எடுத்தாச்சு போட்டாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. சும்மா ட்ரெஸ்னுட்டு நானா எடுத்து போன போட்டுட்டு சுத்துறேன். நீ ஒரு டைம் நாங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ண. யார? ஷால்மா ஒரே ஒரு டைம் எனக்கு அப்படி வேணாம், சும்மா ட்ரை பண்ண. வேணாம். அப்போ திரும்புங்க, இங்க திரும்பி காட்டினாதான் தெரியும். நேரா நின்னு திரும்ப என்னது நேரா நின்னு காட்டுங்க. நேரா நின்னு கூணு போட்டு நிக்காத. ஏன்னா டாப் லூஸா இருக்கா? நான் உள்ளே இருக்கேன். பெரிய பிள்ளை மாதிரி இருக்குதுமா. 18 ஆயிடுச்சு இல்ல? மேஜர் ரைட் இல்ல, நீ இன்னும் மேஜர் இல்ல, 18 முடிஞ்சாதான் மேஜரு. நான் நினைச்சேன் நான் 18+. 18+ எல்லாம் இல்ல. அடே மீனி ஃபர்ஸ்ட் பண்ண நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ ஸ்டார்ட் பண்ண. அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன். நான் தான் உனக்கு ஸ்டோரியும் போட்டேன், எனக்கு இன்னும் அது கூட போடல. நான் இப்போதாண்டி ஃபோனே எடுக்கிறேன். விஷ் பண்ணதுக்கு உனக்கு காலைல 5 மணிக்கே நான் கூப்பிட்டேன், எடுத்தியா நீ? 5 மணிக்கு? நிஜமா? டேய் 5 மணிக்கு இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்கணும். நீங்க படிச்சிட்டு இருக்க பாப்பாக்கு. சரி சரி, கிளம்பிட்டியா காலேஜ்க்கு? சரி சரி, என்ன கலர் ட்ரெஸ்? அனுப்பு. டே ஹரி, இந்த அம்மா பேசுறாங்க. ஹரி ஹரி, ஹலோ, ஹாப்பி பர்த்டே தங்கம். தேங்க்யூ. என்ன பண்றீங்க? உங்க நம்பர் எனக்கு தெரியாது, அதனால உங்க நம்பர் 3 நம்பர், அம்மா நம்பர், அப்பா நம்பர், இன்னொரு நம்பர், 3 நம்பருக்குமே நான் ஹாப்பி பர்த்டே தங்கம் போட்டு விட்டேன். தேங்க்யூ. எனி ஸ்பெஷல் டுடே? ஒன்லி கேசரி. ஒன்லி கேசரி. இந்த அம்மாவை திருந்தவே மாட்டாங்க. ஒன்லி கேசரி. ஹரி ட்ரீட் எங்க ஹரி? நீ வாடி. நான் வாடி, நான் எங்கடி வரது? செலிப்ரேஷன் கேக் கேட்பறீங்க? அதெல்லாம் தெரியலையே. சரி இங்க வந்துல கேக் வெட்டிடலாம் நம்ம வீட்ல. சரி நான் போய் காலேஜ் போயிட்டு வரேன். காலேஜ் போயிட்டு வாங்க. சரி பார்த்து பத்திரம்டா தங்கம். ஓகேமா. லைஃப் லாங் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. இன்றைய போல் என்றும் பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே. ஹரிப்ரியா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் டி. ஹாப்பியா இருங்க. சரிடா, இந்தடா உன் தோழிகிட்ட கொடுக்குறேன். சாரி, உன் தங்கச்சிகிட்ட தரேன். ஏ ஹரி, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் டி. அச்சச்சோ. படிக்கல. சரிங்க போங்க. நிஜமா பைத்தான் எக்ஸாம். அதான் நீ போடி, நல்லா எழுது. ஒண்ணுமே தெரியாது. மா பூ சிசர் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் 3 யூனிட் கூட ஏதோ ஓகே, 4-5ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அன்னிரோ நான் ஃபர்ஸ்ட் நீரோ கிளாஸ் லீட். வாவ், சூப்பர் சூப்பர். அதிசயம், நீ வரலனால அதிசயம். எங்க லாஸ்ட் 10th எடுத்தது 11th 12th ஒரு தடவை கூட எடுக்கல. 11th 12th உங்க கிளாஸ்ல போட்டி போட ஆள் இருக்காங்கப்பா. இங்க மட்டும் இல்லையாடி? என் கிளாஸ்ல நான் செகண்ட். சூப்பர். அது ஒரு பொண்ணு ஸ்கூல் செகண்ட். அந்த பொண்ணு கூட நான் போட்டி போட முடியுமா சொல்லு? அந்த பொண்ணு ஸ்கூல் செகண்ட், நான் வந்து கிளாஸ் செகண்ட். எனக்கு அழகா இருக்கு. ஹாப்பி. அதிசயமா துளியோண்டு போ வைக்குது. ட்ரெஸ்ல ஃபைனஸ்ட் பார்ட்டே பாக்கெட் தான். இந்த பாக்கெட்டே இல்ல. நீதான் எனக்கு முடியலாம பண்ணிவிட்டி. அப்புறம் நான் எங்க போய் நிறைய தொங்க விடுறது? போதும் இந்த மூஞ்சிக்கு இந்த மஞ்சள்
இருக்கிறதுக்கு தொங்கிட்டா போதும். போதும், இது உனக்கு. பாரு வேணும்னே பண்ணுது. ஈவினிங் வந்து வைப்பீங்கல்ல தங்கம், சரி. எல்லா பூப்பையும் வெட்டி வச்சுட்டா வச்சுடுமா? அதுக்கு வச்சு நான் வரேன். உனக்கு வச்சு விட்டுறவா. அது கெட்டு நல்லா எடுத்துட்டியா, கிளம்பிட்டியா? எவ்வளோ ஹாப்பியா இருக்க? எப்படி இன்னொரு டைம் சொல்லு. நல்லா நீ நான் போட்டோ எடுத்துக்கிறேன் தமிழின் வைக்க. முடி சரி பண்ண. ஐயோ சாரி, கேமரா ஆட்டிட்டேன், மன்னிச்சிருங்க. கடைசியாக கேமரா ஆட்டிட்டேன். சரி ஓகே, இதோட பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு போ. எஸ், பார்ட் 2 கண்டினியூஸ். ஈவினிங் தான் செலிப்ரேஷன், மிஸ் பண்ணிடாதுங்க. ஆனால் இதே ட்ரெஸ்லேயே. என்னமோ ஒரு gift இருக்குன்னு அம்மா சொல்லிட்டு. சரி சரி இந்தா.